ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சுவையான மீன் குழம்பு, டேஸ்டி ஃபிஷ் கறி எப்படி வைப்போம்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஃபிஷ் கறிக்கு நம்ம தேவையான பொருள் இதை கொடுத்துருக்குறேன், இதை பார்த்துக்குங்க. இந்த ஃபிஷ் கறி நம்ம ஒரு டேஸ்டியாக கூட்டுறதுக்கு உள்ள ஒரு இது தான் நம்ம அந்த இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கிறது. 2 ஸ்பூனு அரிசியும் 1 டீஸ்பூனு வெந்தயமும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு ஒரு வானலியில் லேசாக அப்படியே வறுத்து எடுத்துக்கிறோம். இது தான் நம்முடைய மீன் கறிக்கு, மீன் குழம்புக்கு டேஸ்டியை கொடுக்குறது. ஆனால் எல்லாத்தையும் போடக்கூடாது, இதை அரைச்சி ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கணும். மற்ற வேறு ஏதாவது நம்ம புளிக்குழம்பு ஏதாவது வச்சா அதை இதை சேர்த்துக்கலாம். மீன் கறி, புளிக்குழம்பு இந்த மாதிரி இதுக்கு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம கறி எப்படி வைக்கணும்னு பார்ப்போம். மீன் குழம்பு, அதுக்கு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி வெந்தயத்தை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு செவந்ததும் வெங்காயத்தை போட்டு பொடிசாக நறுக்கி வதக்குறீங்க. சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம், அதை போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டையும் தட்டி போட்டு அதையும் வதக்குறீங்க. கருவேப்பிலை போடுறீங்க, போட்டு வதக்கணும். நல்லா வாசம் மணமாக கமகமன்னு அடிக்கும். அந்த வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்குறோம். 1/2 கிலோ மீன் கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறோம். தக்காளியும் போட்டு வதக்கிக்கிட்டு இப்போ மசாலா, மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகாப்பொடி ஒரு 1 டீஸ்பூனு, காஷ்மீர் சில்லி பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு ஒரு கலர் கொடுக்கும். மல்லி தூள் ஒரு 2 டீஸ்பூனு. இதெல்லாம் போட்டு நம்ம அப்படியே வதக்குறோம். இந்த எண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றிங்க, நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லாட்டி பரவாயில்ல. ஒரு புளி ஒரு 50 கிராம் எலுமிச்சம்பழம் அளவு அதை கரைச்சி இந்த கறியில் ஊற்றுறோம். அந்த கறி ஒரு கொதி விட்ட பிறகு நம்ம தேங்காவை அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 பத்தை தேங்காவை அரைச்சி அதில் சேர்த்துக்கிறோம். இது ஒரு கொதி விட்டதும் நம்ம மீனை கழுகி வெட்டி வச்சுருக்கிறோம். அந்த மீனை எடுத்து அதில் போட்டு கொதிக்க விடணும். கொதிக்குது. நம்ம தேங்காய் பால் போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஆனால் பரவாயில்ல, நம்ம கருவேப்பிலை போடுறோம்ல, அதனால் அது ஈக்குவல் ஆகிடும். கொலஸ்ட்ராலை அது குறைச்சிரும் கருவேப்பிலை. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. மீனை போட்டு அப்படியே வெட்டி வச்சுருக்கிற ஒரு மாங்காவையும் போட்டு கொதிக்க விட்டு இறக்குனா கம ருசியான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, கடைசியாக அந்த பொடியை, டேஸ்டி பொடியை ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியது தான். மல்லித்தலையை தூவி இறக்கிடுங்க. சிம்பிளான சுவையான பட்டாப்பட் ஃபிஷ் கறி ரெடி. ஒயிட் ரைஸுக்கு அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.